Hi guys, welcome to முப்படை ட்ரெய்னிங் அகாடமி. சோ வெளிய thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. போலீஸ் பிசி தேர்வு எப்போதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் எப்போ அப்படினு பாத்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி முதல் தீரன் டெஸ்ட் பேட்ச் வருது. சோ வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு 2024க்கான போஸ்டிங்ஸ் வந்து வரப்போகுதுன்னு தெரியும் நமக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. சோ அந்த மாதிரி அனௌன்ஸ்மென்ட் இருக்கும்போது நம்ம அதுக்கு முன்கூட்டியே ரெடியா இருக்கணும். சோ தீரன் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்க ரெடி பண்ணிருக்கோம் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக. இதனுடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1600. ஆனா இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய டெஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டெஸ்ட் 40 டெஸ்ட் இருக்கு, 4500 கேள்விகள் இருக்கு. ஆனா 1600 ரூபாய் கொண்ட இந்த டெஸ்ட் பேட்ச்ல உனக்கு கிடைக்க போறது ஒரு டெஸ்ட் பேட்ச் இல்லங்க, 2 டெஸ்ட் பேட்ச். நான் ஆல்ரெடி நாங்க சைலண்ட்ல சொல்லிருந்தோம். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் பேட்ச், நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச். அந்த 2 டெஸ்ட் பேட்சும் அட்டெண்ட் பண்ணலாம் 1800க்கு சொல்லிருந்தோம். பிசி மாணவர்களுக்கு 1600 ரூபாய்க்கு 2 டெஸ்ட் பேட்ச். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு டெஸ்ட் பேட்ச். சோ 2 டெஸ்ட் பேட்ச்ல இணையணும்னா உங்களுக்கு கடைசி நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 6. அதாவது தேர்வு தொடங்கக்கூடிய முதல் நாளான மார்ச் 6க்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு 2 டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. 1600 ரூபாயிலே 2 டெஸ்ட் பேட்ச்ங்க. சோ அதுக்கு அப்புறமா அட்மிஷன் போடுறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல மொத்தமா பாடவாரியான தேர்வுகள் 25, திருப்புதல் தேர்வுகள் ரிவிஷன் சொல்றது 5, முழு மாதிரி தேர்வுகள் 10, மொத்த தேர்வுகள் 40 வச்சிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூலை நாங்க ரிலீஸ் பண்றோம் இப்போ. சோ இங்கே உங்களுக்கான டீடைல்ஸ் மேல கொடுத்துட்டு இருப்பாங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சிலபஸ் நீங்க படிக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரை இதுல டாபிக் வைஸ் படிச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல. பிசிக்கு நம்மளுக்கு பொறுத்தவரை புக் ஸ்கூல் புக் வைஸ் கரெக்டா போனோம், ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ண கூடாது. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் क्वेश्चन பேப்பரும் ரெடி பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லயுமே ஒரு ஜெனரல் ஜிஎஸ் ஒன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உளவியல் சைக்காலஜி ஒன்னு இருக்கும். சோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். இதுல கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்லயும் 100 கேள்விகள் இருக்கும். உனக்கு 4500 கேள்விகள் வந்துருங்க. சோ டெஸ்ட் ஷெட்யூல் வந்து மறக்காம இது பண்ணுங்க, ஓகேவா? நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வைக்கிறோம், ஷெட்யூலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் மறக்காம நல்லபடியா எழுதுங்க. சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம், ஓகேங்களா? சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம். சோ அது உள்ள நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும், ஓகேங்களா? சோ இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே நீங்க இத ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இத பத்தின டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபுல் ஷெட்யூல்ஸ் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் டீடைல் நீ ஃபில் பண்ணனும் அப்படிங்கறத காமிக்கும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும். கீழவே இருக்கும், அதுக்கு கீழவே. சோ இந்த மாதிரியான பேஜ்ல உன்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேக்கும். உன்னுடைய நேமை கிளிக் பண்ணுங்க. நேமுக்கு அடுத்து உன்னுடைய மெயில் ஐடி கேக்குங்க. சோ மெயில் ஐடியை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? சோ மெயில் ஐடி அண்ட் தென் உன்னுடைய நேம் இத ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெளிவா கொடுங்க. ஏன்னா உன்னுடைய மெயில் ஐடிக்கும் உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்குமா நாங்க லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணுவோம். சோ அத ஒருத்தர் ஒரு இதுல தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு மெயில் ஐடில இருந்து ஒரு முறை தான் லாகின் ஆக முடியும். சோ ரெண்டாவது லாகின் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும் டிஸ்பேட்ச்க்கான லிங்க். அடுத்து உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பரையும் முக்கியமா கொடுத்துருங்க. சோ ஆல்டர்னேட் நம்பர் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா அந்த நம்பர்ல உங்க தொடர்பு கொள்ள முடியலன்னா இன்னொரு நம்பருக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்புறதுக்காக தான் ஆல்டர்னேட் நம்பர் சொல்லியிருக்கோம். சோ இதனால நீங்க பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ டு பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா 1600 பேமெண்ட்கான ரேசர் பே பேஜ் ஓபன் ஆகும். சோ இதுல நீங்க ஜிபே, யூபிஐ கோட் எது வேணாலும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், பே பண்ணிடலாம். பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஆஃப்டர் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் பேட்ச்க்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்துரும். சோ வந்ததுக்கு அப்புறமா நீங்க லாகின் பண்ணி என்ன பண்ணலாம், மார்ச் 6ல இருந்து தொடங்கக்கூடிய தீரன் டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். தீரன் உன்னை போலீஸ் ஆக்குவது உறுதி அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்ச். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல பத்தின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி கேட்க வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 72004000 சொல்லிட்டு லாஸ்டா 398 போட்டு மாத்தி கால் பண்ணி கேளுங்க. சோ டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் இருந்தாலுமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அத பத்தின டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. சோ மறக்காம இணைஞ்சுக்கோங்க இப்பயே. சோ மார்ச் 6 வரையும் அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த 2 டெஸ்ட் பேட்சஸ் ஒரே காஸ்ட்ல கிடைக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.